ஸோ ஷாம்லாலாம் எல்லாரும் கர்ப்பா இருப்பாளான்னா கிடையாது. பட் கிருஷ்ணருடைய பேர் தான் அது. இது எல்லாருமே வச்சுக்கிறா. எல்லா கிறிஸ்டியன்ஸும் வச்சுக்கிறா இல்லையா ஷாம்லாங்கிற பேர். ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புண்ணியோதனத்தன்னைக்கு அந்த 11 பேரில் முதல் பேர் வைக்கிறது வந்து பெண்களுக்கு வந்து குறிப்பாக நதிகளோட பேர் வைக்கக்கூடாதுன்னுவா. இந்த யமுனா, கங்கா, காவேரி எந்த நதியாக இருந்தாலும் நர்மதா மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் வைக்கக்கூடாதுன்னா, அந்த நதி வரக்கூடிய பாதை வந்து ரொம்ப கரடு முரடான பாதை. அதனால் சீதாவுடைய பெயர் ஜானகி. வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க போராடணும் அப்படிங்கிறதுனால இந்த பேர் வந்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜானகி தெய்வத்தினுடைய பெயரில் கூட லாஸ்ட்ல தீ வருது, நீ லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுவ, நீ மேலே நல்லா தான் இருக்க. அதனால அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆனால் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்து உங்கள் ஜாதகத்திலேயே அந்த கிரக அமைப்பு நல்லா இருக்கும்போது உங்களுக்கு அது பணம் புகழ் எல்லாம் வரணும் அப்படின்னா வரத்தான் போகுது இல்லையா. அதான் நேமில் வந்து ஃபொனட்டிக்கல் சவுண்ட் இஸ் அ மஸ்ட். நீ ராமான்னு சொன்னால் உனக்கு புண்ணியம் சேரும், கிருஷ்ணான்னு சொன்னால் சொல்லும். இப்போ நீ பாரு, நீ கிறிஸ்டியன் எடுத்துனேன்னா அவங்க எல்லாருமே ஜீசஸ்னுவாங்க. நீ அல்லா எடுத்துட்டேன்னா மாஷா அல்லா சொல்கிறா, இன்ஷா அல்லா சொல்கிறா இல்லையா. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த குழந்தை பிறந்த உடனே பேர் வைக்கிறது அப்படின்ற ஒரு செரமனி நம்ம பண்றது உண்டு. சோ இதுல நிறைய பேருக்கு குழப்பம் உண்டு. பேர் வைக்கிறதுல என்ன இருக்கு? சாதாரண ஒரு பேர் தானே, அது என்ன வேணா வைக்கலாமே, ட்ரெண்டா வைக்கலாம். இப்ப நிறைய பேர் யார் அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஆக்டர்ஸ், பழைய ஆக்டர்ஸ் அப்படியெல்லாம் வந்து பேர் சூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும் போது அதுல நம்ம கவனம் செலுத்தணுமா? அந்த பேர் அந்த அளவுக்கு தாக்கத்தை குழந்தைக்கு ஏற்படுத்துமா மேம்? அதாவது பேர்ல என்ன இருக்கு அப்படின்வாங்க. கண்டிப்பா நிறைய விஷயம் இருக்கு பேர்ல, கண்டிப்பா இருக்கு. அது கிரகங்களையும் சார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜாதகத்துல கிரக அமைப்பு நல்லா இருந்து ஒரு பேர், இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிறது எல்லாரும் எம்ஜி ராமச்சந்திரன் பிறந்த அன்னைக்கு எல்லாரும் எம்ஜிஆர் ஆகல. ஆனால் அந்த எம்ஜிஆருங்கிற பேர் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கு இல்லையா. புரட்சி தலைவர் அப்படின்னாலே அது எம்ஜிஆர் தான் நம்ம சொல்றோம். அப்போ அவருடைய ஜாதகத்துல அந்த கிரக அமைப்பும் அவருக்கு அப்படி ஒரு பெயரும், அந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு பெயர்ல வந்து அவருக்கு அது ஒரு பெரிய புகழை கொடுக்கத்தான் செஞ்சது இல்லையா. பேர்ல வந்து ஒரு வசீகரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த கிரகத்திற்கு ஏற்றாற் போல அந்த வசீகரணம் இருக்கத்தான் செய்யுது. சோ இப்போ ஒரு பேர் சூஸ் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும்? ஆண்களுக்கு என்ன மாதிரியான பெயர்கள் வைக்கணும்? பெண் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பெயர்கள் வைக்கணும்? என்ன மாதிரியான பெயர்களை தவிர்க்கணும்? அதாவது நீங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த அந்த 11ஆம் நாள் புண்ணியோஜனம் பண்றாங்க இல்லையா. புண்ணியோஜனத்துல வந்து அவங்க வைக்கக்கூடிய பேரு நெல்லுல எழுதுறது 11 பேர் வைப்பாங்க. 11 பேர் 11 பேர் வைப்பாங்க. இந்த 11 நம்ம கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அது நெல்லுல எழுதும் போது அந்த அம்மா வந்து அந்த குழந்தையோட காதுல 3 தடவை சொல்லுவா. இப்போ எங்களுதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முதல் நாள் நாங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றச்சு பொண்ணுக்கு நாங்கள் இந்த ஜாதகரண நாமகரணம் பண்ணுவோம். ஸோ மாமியார் வீட்டில் ஏதாவது பேர் மாற்றணும் அப்படின்னா நாங்கள் வந்து சொல்லுவோம், நீங்கள் மாற்ற. புண்ணியோஜனத்தில் எப்படி ஒரு அம்மா குழந்தைக்கு பேர் வச்சு காதில் சொல்கிறாலோ அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஜாதகரண நாமம் பண்ண பொண்ணு, இப்போ என் பொண்ணுக்கு நான் பேர் மாற்றலைன்னா அதே பேரையே நான் திரும்ப சொல்லி. ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா, முதல்ல குழந்தைங்களுக்கு ஒரு ஆயுள் விருத்தி, ஒரு ஆயுசு, ஒரு ஐஸ்வர்யம் வர்றதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த பேரெல்லாமே நம்ம பார்த்து வைக்கிறோம். இப்போ சமஸ்கிருத இதுல எல்லாம் நீங்க வந்து சில பேர்கள் எல்லாம் உண்டு. சமஸ்கிருத அர்த்தத்துல இப்ப எல்லாருமே பேர் வைக்கிற அர்த்தமே இல்லாம பேர் வைக்கிறாங்க. ஆமா. இப்ப வந்து ஷியாமள அப்படின்னா கருமைன்னு அர்த்தம். நமக்கு கிருஷ்ணனை சொல்றோம், ஷியாமள வர்ணன் தான் சொல்லுவோம். ஸோ கிருஷ்ணருக்கு வந்து இந்த ஷியாமளம்ங்கிறது அவருடைய கரிய நிறத்தை தான் சொல்றது. ஸோ ஷியாமளாலாம் எல்லாரும் கர்ப்பா இருப்பாளான்னா கிடையாது. பட் கிருஷ்ணருடைய பெயர் தான் அது. இது எல்லாருமே வச்சுக்கிறா, எல்லா கிறிஸ்டியன்ஸும் வச்சுக்கிறா இல்லையா ஷாம்லாங்கிற பேர். ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புண்ணியோதனத்தன்னைக்கு அந்த 11 பேரில் முதல் பேர் வைக்கிறது வந்து ஒன்று குலதெய்வ பேர் வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டில் இறந்தவங்க பேர் தான் வைப்பாங்க. ஒரு சென்டிமெண்ட்டாக
அவதான் வைப்பாங்க. தாத்தா பேரு, பாட்டி தாத்தா பேரு. பேரு, பாட்டி பேரு இதெல்லாம் தான் வைப்பாங்க. ஸோ அந்த மாரி வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா பித்ருக்களோட ஆசீர்வாதம் நமக்கு வரும். அந்த குழந்தைங்கள நம்ம கூப்பிடுறச்சே, அந்த தாத்தா, பாட்டி மாரி இப்ப சில பேரெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருந்து ரொம்ப முன்னுக்கு வந்திருப்பா. ஸோ அந்த மாதிரி வரணும் குடும்பத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வளர்ந்தவங்க, ஐஸ்வர்யத்துல வளர்ந்தவங்க, நல்ல குடும்பத்துல பேரன், பேத்தி எல்லாம் எடுத்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி அவங்க பேர்லாம் வைக்கிறது ரொம்பவுமே விசேஷம் தான். நட்சத்திரத்துக்கு தகுந்த பெயர்கள்னு இருக்கு. ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த பெயர்கள் எதுக்கு சொல்றாங்கன்னா, அந்த ஃபொனடிக்கல் சவுண்ட் இருக்கு இல்லையா? இப்ப நீ கோவிந்தா அப்படின்னு ஒரு கூப்பிடுற அப்படின்னா, அந்த ஃபொனடிக்கல் சவுண்டுக்கு ஒரு பவர் இருக்கு. ம். இப்ப நீ வந்து ஆஞ்சநேயர போய் நீ வணங்கினா கூட அங்க ராம ஜபத்தை பண்ணுன்னு தான் சொல்றாங்க. ஸோ நீ எத்தனை ராம ஜபத்த ஆஞ்சநேயர்கிட்ட உட்காந்து பண்ணீன்னா உனக்கு பலம். அப்போ அந்த ராமாங்கிற வார்த்தைக்கு வந்து எவ்வளோ இது இருக்கு. ஸோ அந்த ஃபொனடிக்கல் சவுண்டுக்கு இருக்கும். அதனால அந்த நட்சத்திரத்தினுடைய ஒலியில அந்த ஃபொனடிக்கல் சவுண்டுக்கு கண்டிப்பாக பலம் உண்டு. பட் சில பெயர்கள் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து குறிப்பா நதிகளோட பெயர் வைக்கக்கூடாதுன்னுவா. ஓகே. இந்த யமுனா, கங்கா. காவேரி எந்த நதியா இருந்தாலும் நர்மதா மாரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் வைக்கக்கூடாதுன்னா, அந்த நதி வரக்கூடிய பாதை வந்து ரொம்ப கரடு முரடான பாதை. அதனால அவளுடைய வாழ்க்கையும் அதே மாரி இருக்கும். அதனால நதிகளுடைய பெயர் வந்து பொதுவாக வைக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. உடனே வியூவர்ஸ் எல்லாரும் என்னமோ நான் சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க. நான் சொல்லல. ஓகே, ஓகே. சாஸ்திரம் சொல்லுது. ஓகே. இந்த சாமி பெயர்கள் வந்து பெண்களுக்கு வைக்கலாமா மேம்? வைக்கலாம். ஆனா ஜெனரலா வந்து ஜானகின்ற பேர் வைக்கக்கூடாதுன்னுவாங்க. ஆமா மேம். அதுக்கான காரணம் என்ன மேம்? ஏன்னா சீதாக்கு பேரு ஜானகி. ஜானகி. ஓகே. சீதாவுடைய பெயர் ஜானகி. வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நெறைய அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்க போராடணும் அப்படிங்கிறதுனால அந்த பேர் வந்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜானகி தெய்வத்தினுடைய பெயர்ல கூட எந்த பேர் வைக்கணுங்கிறதும் இருக்கு. ஓகே. இப்ப நீங்க வந்து இப்ப நெறைய பேர் அவங்க குலசாமி பேரு அப்படிங்கும்போது சில இதெல்லாம் வந்து எல்லை தெய்வமா இருக்கும். சில பேர் அதையும் வைக்க தான் செய்றாங்க. அதனால அவரவரினுடைய விருப்பம் தான் அது. ஓகே. இந்த மகாலட்சுமி இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் அதெல்லாம் வைக்கலாம். அதெல்லாம் வைக்கலாம். வித்யாலட்சுமி, அஷ்டலட்சுமியும் வச்சுக்கலாம். ஓகே. பிரச்சனையே கிடையாது. பட் பொதுவா வந்து நான் பார்த்துருக்கேன். பேருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ம், ம், ம். இப்ப நீங்க மகாலட்சுமின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? தனலட்சுமின்னு பேர் வச்சுப்பாங்க. ஆனா அவங்க நெறைய காசுக்கு கடனா இருக்கும். ஆமா கஷ்டப்படுவாங்க. அண்ட் ஜெனரலி எங்க ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட்ஸ் ட்ரூ. எங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்ரீனிவாசன்னு பேர் வச்சாலே அவன் எப்பவும் வாழ்க்கை பூரா வந்து வட்டியே ஐயோ! குடுத்துட்டு கடன்காரனா இருக்கணும். கடன்காரனாவே பெருமாள். இருக்க பெருமாள் பேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்ரீனிவாசன் பேரே வைக்காத, வைக்காது. பாலாஜின்னு வேணா வச்சுக்கோ. ஏன்னா அவன் வந்து கடன் அடைச்சுட்டே இருப்பான்டி வாழ்க்கை பூரா அப்படின்ட்டுன்னு. அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாம சொன்னாங்க தெரியாது. அதனால எனக்கு எப்பவுமே இந்த ஸ்ரீனிவாசன் யாராவது பெண்ணை நான் கேட்டுப்பேன். நீ கடன் அடைச்சுட்டே இருக்கீங்களா அப்படின்ட்டுன்னு. இது உண்மையாவே நடக்கும் இல்ல மேம்? இந்த மாதிரி பேர்கள் நடந்திருக்கு, நானும் இருக்கிறவங்களுக்கெல்லாம். பார்த்திருக்கேன். ஆமா. ஓகே. அழகு சுந்தரம்னு பேர் வச்சுப்பாங்க. பார்க்க ரொம்ப நல்லாலாம் இருக்க மாட்டாங்க. அது மகாலட்சுமின்னு வைக்கிறாங்க. ஆமா. தனலட்சுமி. அதனால அதாவது அவங்க குழந்தை பிறக்கும்போது நம்ம அது எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் வளரும்போது பார்த்தீங்கன்னா, பேருக்கும் அதுக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த வாத்தியார் பையன் மக்கு அப்படிங்கிற மாரி அதனால பேருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் பேர் வைக்கும்போது கண்டிப்பாக உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒரு இறந்தவங்களுடைய பெயர் அவசியம். அது ஆண் குழந்தையோ, பெண் குழந்தையோ. ஓகே. செகண்ட் நேமா கூட ஆட் பண்ணிக்கலாம்ல மேம் இறந்தவர்களுடைய பெயர்கள? கண்டிப்பா. அது வந்து ஒரு ஆசீர்வாதங்க. ஆனா இன்னைக்கு தான் மேம் நெறைய பேர் ட்ரெண்டா வேணும், ஷார்ட்டா வேணும் ஆமா. அப்படின்ற மாதிரியான அர்த்தமே பேர்கள். இருக்காது. ஆமா. நீங்க பேரெல்லாம் கேட்டீங்கன்னா, அது எப்படி இப்படிலாம் பேர் வைக்கிறா இல்ல அப்படின்னா வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு பேருன்னு ஆசையா கொஞ்சம் கூட முடியாது. அந்த மாரி இருக்கும் ஆமா, பேர் எல்லாமே. ஆமா, சோ ஆமா. ஃபேன்சியா வைக்கிறேன்ற பேர்ல இந்த பேர்ல மாரி. அபத்தமா வைக்கிறாங்க. அதனால நான் சொல்லுவேன், "நீங்க அந்த பேர் என்ன வைக்கிறீங்களோ, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுண்டு வைங்க" அப்படின்ட்டுன்னு. ஸோ இது ஜாப்பனீஸ்ல இது அர்த்தம். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இது வந்து சான்ஸ்கிரிட், ஜாப்பனீஸ் ஆமா. அப்படி நான் என்ன இப்படின்ற மாரி. சொல்றேன், நீ சான்ஸ்கிரிட் நேம் எடுத்துக்கோ, இல்ல தமிழ் பேர் எடுத்துக்கோ. எவ்வளோ அழகான பேர்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதனால அர்த்தம் தெரிஞ்சு பேர் வச்சுக்கிறது அப்படிங்கிறதும், அந்த பேருக்கான ஒரு ஃபொனடிக்கல் சவுண்டுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுங்கிறது உண்மை. ஓகே. இப்போ இந்த பேர் வைக்கிறதுலயே வந்து 2 மாரியான விஷயங்கள். ஒண்ணு சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய நேம், இல்ல வீட்ல கூப்பிடுற பேரு அப்படிங்கிறது. சோ இப்போ என்ன பேர் வைக்கிறோமோ அதுதான் நம்ம கூப்பிடணுமா மேம்? அதான் நீங்க என்ன அந்த நெல்லுல எழுதுனீங்களோ, அதுல எந்த ஒரு பேர் எடுத்துனாலுமே அவளுக்கு அதனுடைய இது இருக்கும். அந்த 10ல 1. ஆமா. 1 வைக்கலாம்.
இப்ப சில பேர் அர்ச்சனைக்குன்னு ஒரு பேர் குடுப்பாங்க. வீட்ல கூப்பிடுறதுன்னு ஒரு பேர் குடுப்பாங்க. அது 2த்துக்குமே அவங்களுக்கான இது இருக்கும். இப்ப நீங்க இந்த சினிமாக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, பேர் மாத்திப்பாங்க. பயர் மாத்திக்கிறாங்க. ஆமா, பார்த்துருக்கீங்களா? ஆமா. நான் வந்து ரேவதி மேமோட இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். அவங்க ஆஷா தானே அவங்க பேரு. அவங்க சொல்லுவாங்க, "எனக்கு ரேவதின்னு யாராவது கூப்பிட்டா கூட என்ன கூப்பிடுற மாரியே தெரியாது. ஆஷா தானே." பட் அந்த அவங்கலாம் வந்து கண்டிப்பா அந்த பேர் மாற்றம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஜாதகத்த பார்த்து ஒரு சக்சஸ் வரணுங்கிறதுக்காக வச்சுக்கிறது தானே. ஆனா அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்ல மேம் இந்த பெயர் மாற்றம் செய்றது ஜாதகத்திலேயே அப்படிங்கிறது. அது இருக்கணும். சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வர்றதுக்கு. அதனால ஜாதகத்திலேயும் அவங்களுடைய ஒரு கிரக அமைப்புல பாரதி ராஜா சார் நல்ல ஜாதகம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வச்சு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயின்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பேர் எல்லாருக்கும் ஆமா. பேர் இப்பல்லாம் மாத்திருக்காரு. டைரக்டர்ஸ் தான் நெறைய பேர் வந்து சஜஷன் குடுக்குறாங்கன்னு ஆமா, நெனைக்கிறேன் ஆமா, பேர்ஸ் எல்லாம். ஆமா. சோ பெயர்கள்லயே வந்து இந்த மாரியான எழுத்துல பெயர்கள் முடியக்கூடாது. இல்ல சவுண்ட்ஸ் அந்த ப்ரொனன்சியேஷன் இந்த மாரி இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது அப்படிலாம் இருக்கா சொன்னாங்க. மேம்? என்னைய கூட சொன்னாங்க. "பாரதி லாஸ்ட்ல தீ. தீ வருது. நீ லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுவ. நீ மேல நல்லா நல்லா தான் இருக்க." அதனால அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். அ ஆனா ஒரு நட்சத்திரத்தை சார்ந்து உங்க ஜாதகத்திலேயே அந்த கிரக அமைப்பு நல்லா இருக்கும்போது, உங்களுக்கு அது பணம், புகழ் எல்லாம் வரணும் அப்படின்னா வரத்தான் போகுது இல்லையா? ஆனா ம் ஜாதகத்தில கிரக நிலைகள் எப்படி இருக்கோ, அதற்கு தகுந்தாற் போல தான் தசா காலங்கள்லயும் நடக்கும். ஸோ நீ தீன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபயரு உனக்கு வாழ்க்கையே அப்படியே இது அதெல்லாம் மேம் கிடையாது. ராகுல் காந்தி, இந்திரா காந்தி அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே எடுத்தாங்க மேம். தீல நம்ம பேச ஆமா, ஆரம்பிச்சோம். ஆமா, ஆமா. சோ அதெல்லாம் வந்து ஆனா நீங்க தான் மேம் ப்ரூஃப். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ட்ட ஒரு பேர் வைக்கிற ஒரு ஜோசியரு எங்கேயோ ஒரு மீட்டிங் போயிருந்தோம். "நீங்க முதல்ல உங்க பேர மாத்துங்கன்னாரு." "ஏன்?" அப்படின்னேன். "இல்ல பாரதி இது தீ வருது உனக்கு செட்டே ஆகாதுன்னு." "எங்க அப்பா வச்ச பேர் நல்லாதாங்க இருக்கு. அப்படியே இருக்கட்டும் நான் மாத்தலாம் மாட்டேன்." அப்படின்ட்டு. இட் ஹேப்பன் சம் 20 இயர்ஸ் பேக். ஓ! ஓகே. மேம் அதே மாதிரியே வந்து இந்த சிக்னேச்சர்ல போடுறதுலயும் வந்து நெறைய விஷயங்கள் பார்க்கணும்னு சொல்றாங்க. அந்த மேல ஏத்தி போடணும், கீழ ஆமா, ஆமா. அதெல்லாம் உண்மையா அந்த மேம்? ஸ்ட்ரோக் நம்ம வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங்லயே உங்களோட சைக்காலஜி வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப எக்ஸாம்ல எல்லாம் ஒண்ணும் தெரியலன்னா கிறுக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா பேப்பர்ல? அதே மாரி தான் நீ கையெழுத்து வந்து போட்டா டாக்டர்ஸ் கையெழுத்துங்க புரிஞ்சிருக்காம, அதுக்கு அவங்களுக்குலாம் நான் அதிர்ஷ்டம் இல்லன்னு அர்த்தம். நிஜமாவே அது புரியவே இல்ல மேம் இப்ப வரைக்கும் அது எப்படின்னு. பிரிஸ்கிரிப்ஷன்லாம் ஒண்ணுமே புரியாது. அந்த பார்மசூட்டிக்கு மட்டும் தான் அவங்களுக்கு தான் அவரு தெரியும். தெய்வம். அதனால ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீ இப்படி ஸ்ட்ரோக் போட்டா ஒண்ணும் இப்படி கீழ அத நான் தான் சொல்லுவேன். எல்லா டாக்டர்ஸும் நல்லா இருக்காங்க. அண்ட் டாக்டர்ஸோட ஹேண்ட் ரைட்டிங் அவங்களுக்கு மட்டுமும் இந்த பார்மசிக்கு தான் புரியும். அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம். உன் மைண்ட் என்னவோ அப்படிதான் உன் ரைட்டிங் இருக்கும். அதனால சில பேர்லாம் ரொம்ப அழகா எழுதுவாங்க. அது அவங்களுடைய மேம் கையெழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருக்காது அப்படிம்பாங்க. அது உண்மையா மேம்? அதெல்லாம் இல்ல. அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்படி நட்சத்திரத்துக்கு எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? பரணி, தரணி, ஆலம், மூலம், பெண் மூலம், நிர்மூலம் அதே மாரி தான் இதுவும். ஸோ நமக்கா பொழுது போலேன்னா ஒரு 4, 5 வசனங்கள கிரியேட் பண்ணி அப்படியே சொல்றது தான். அதனால பட் நேம்ல வந்து ஃபொனடிக்கல் சவுண்ட் இஸ் அ மஸ்ட். நீ ராமான்னு சொன்னா உனக்கு புண்ணியம் சேரும். கிருஷ்ணான்னு சொன்னா சொல்லும். இப்ப நீ பாரு நீ கிறிஸ்டியன் எடுத்துனேன்னா அவங்க எல்லாருமே ஜீசஸ்ன்னுவாங்க. நீ அல்லாஹ் எடுத்துட்டேன்னா மாஷா அல்லாஹ் சொல்றா, இன்ஷா அல்லாஹ் சொல்றா இல்லையா? ஸோ உன்னுடைய மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் ஒரு ஜெயின் வீட்டுக்கு போவேன். அவங்க வீட்ல தண்ணி குடுத்தா கூட "சே மகாவீர்" அப்படின்னுவாங்க. ஸோ நம்ம தண்ணிய நானும் மகாவீர் சொல்லிட்டு தான் தண்ணிய குடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால உன்னுடைய அந்த தெய்வத்தின் பேர சொல்றதுனால நமக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி வர்றது அப்படிதான். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய கிரியேட் ஆனா எனக்கு தெரியல எங்க அப்பா தெரிஞ்சு எனக்கு பாரதின்னு வச்சாரா? தெரியாம வச்சாரான்னு தெரியல. உண்மையிலேயே எனக்கு பயம்ங்கிறது எனக்கு லைஃப்ல கிடையாது. கிடையாது. பாரதியார் மாரி நானும் ஒரு நெறைய விஷயங்கள் நான் ரிஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ டெஃபினெட்லி அந்த இம்பாக்ட் வந்து இருக்கத்தான் இருக்கதான் செய்யுது. நிச்சயமா. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது என்ன மாரியான விஷயங்கள்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.